Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெண்டைக்காய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெண்டைக்காயில் பெப்பர் ஃப்ரை வந்துட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா பொதுவாக வழுவழுப்பாக இருக்கிறதுனால நிறைய கிட்ஸ்க்கு வந்து அது பிடிக்காது. பட் இந்த மாதிரியான பெப்பர் ஃப்ரை செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு இரும்பு வாணலி தான் எடுத்திருக்கேன். அதில் செஞ்சு கொடுக்கும்போது இன்னுமே ஹெல்தி குழந்தைகளுக்கெல்லாம். அதில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போது இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதில் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்து செய்யும்போது அந்த வெண்டைக்காய் பெப்பர் ஃப்ரைக்கு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் இதில் நம்ம வெண்டைக்காயை வந்து சேர்த்துடலாம். இப்போ ஒரு பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காயை கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த வழுவழுப்பு போகிற அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா வழுவழுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் செய்கிறீங்க அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தொடச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி துண்டுகளை நறுக்கி ஒரு பிளேட்டில் நல்லா பரப்பி விட்டு அப்படியே ஓவர் நைட் வச்சுருங்க. நம்ம படுக்கிற இடத்துல கூட வச்சிடலாம். ஏன்னா அந்த ஃபேன் காற்றுல இருக்கும்போது இன்னுமே நல்லா வந்து ரொம்பவும் வாடாமல் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த வழுவழுப்பு நெக்ஸ்ட் டே நம்ம அதை செய்யும்போது சுத்தமாகவே இருக்காது. சீக்கிரமாக வந்துட்டு குக் ஆயிரும். இப்போவே பார்த்திங்கன்னா இது டக்குன்னு குக் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஏற்கனவே வாடி இருக்கிறதுனால வழுவழுப்பு கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இது நல்லா வந்து சீக்கிரமாக குக் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் பவுடர் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நல்லா பெப்பர் பவுடர் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ண உடனேவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். இந்த வெண்டைக்காயும் அந்த வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது அந்த பெப்பர் பவுடர் சேர்த்துனதுக்கும் அவ்வளோ நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான் நம்ம செய்கிறது. ஆனால் அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் நம்ம வத்தக்குழம்பு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி நம்ம சும்மாவே செஞ்சு கொடுத்தா கூட அவங்க பிளேட்டில் போட்டு அந்த 11 o'clock அந்த மாதிரியான பிரஞ்ச் டைம்லலாம் நம்ம சும்மா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலே அவங்க வந்து சாப்பிடுவாங்க விரும்பி. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வெண்டைக்காய் பெப்பர் ஃப்ரை வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சிம்பிளான ஃப்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes கூட வராது. நம்ம முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வெண்டைக்காயை நறுக்கி வச்சுட்டிங்க, கொஞ்சம் வாடுற அளவுக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா இதில் வழுவழுப்பு குறைவாக இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.